வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஎஃப்ஆர் வந்து குட்டி போட்டால் வந்து குட்டியை உடனே சாப்பிட்ருது. ஸோ நம்மளால் கலெக்ட் பண்ண முடியல. ஸோ பேரண்ட்டேருந்து குட்டியை காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி பொன்மலை சந்தையிலேருந்து ஃபாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ அதை நல்லா ஒரு 2 அலசிட்டோம் வாங்கிட்டு வந்து. ஏன்னா அப்படியே போட்டோம்னா அதில் உள்ள இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிரும் மீனுக்கு. ஸோ அதனால் நல்லா அலசி லைட்டாக ட்ரையாக காய வச்சேன். சும்மா ஒரு 5 மினிட்ஸு. ரொம்ப காய வச்சா அவ்வளோதான், திரும்ப வராது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இதில் பரப்பி விட்றோம். பரப்புறப்போ இதில் உள்ள இலையில் உள்ள நிறையா ஆல்கையெல்லாம் அது திங்கும். அது ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் நம்ம ஏஎஃப்ஆருக்கு நம்ம இது மாதிரி போட்டால் தான் ப்ரீடிங் வந்து சக்ஸஸாக இருக்கும். குட்டியை நம்ம எடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க 30 ரூபாய்க்கு. ஸோ நம்ம இங்கே நிறையா இது இருக்குது, நிறையா இதில் போடுவோம். இதில் தான் ஃப்ரைஸ் விட்ருக்கோம். ஸோ அதுலேயே 1-2 போடுவோம். மற்றபடி இதுதான் நெக்ஸ்ட்டு செட்டப்பு. ஸோ அதில் 1-2 போடுவோம். ஸோ மேக்ஸிமம் இதில் அதிகமாக போடுவோம். ப்ரீடிங் யூனிட்லாம் மொதல் அதிகமாக போடுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரைஸு தெரியுதுங்களா? போடுது. இங்கே ஒரு ஃப்ரைஸ் பாருங்கள். மொத்தம் 4 விட்டுருந்தோம். ஸோ 3 தெரியுது. இன்னும் 1 4 இருக்குது. அது இருக்குது. ஸோ குட்டி எதுவும் இல்லை. ஒரு சில ஃபீமேலுக்கு வந்து வயிறு பல்ஜாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை தனியாக எடுத்து பிரித்து போடுவோம். இல்லை அந்த ஃபீமேலுக்கு போடுது பார்த்தீங்களா, அந்த ஃபீமேல் வயிறு கொஞ்சம் பல்ஜாக இருக்குது. அது இன்னும் 1 or 2 டேஸில், இந்த ஃபீமேல் தான் 1 or 2 டேஸில் இதுதான் காமிக்கிறாங்க. இன்னும் 2 டேஸில் வந்து எப்படியும் குட்டி போட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க.